உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 25ஆம் வாரம் வெள்ளி. முதல் வாசகம் சபை உரையாளர் 3:1-11. அனைத்தையும் அனைவரையும் இறைவன் பாதுகாத்து வழி நடத்துகிறார், பராமரித்து வருகிறார். அவரின் நிலைத்த திட்டப்படியே அனைத்தும் இயங்குகின்றன. துன்பமும் சரி, இன்பமும் சரி, வறுமையும் சரி, செழுமையும் சரி, எல்லாம் அவர் திட்டத்திற்கு அமைந்தவை. இதை உணர்ந்து இவற்றை பற்றிய நுண்ணிய ஆராய்ச்சியிலே நேரத்தை வீணாக்காது இறை திட்டத்தை ஏற்று அதற்கு பணிந்து நடப்பதே உண்மையான ஞானம். காலங்கள் இறைவனதை. குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம் என்ற காலங்கள் ஆண்டுக்கொருமை உருள்வதும், குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம் என்று காலங்கள் ஆண்டுக்கொரு முறை உருள்வதும், இரவு பகல் என்று நாட்கள் ஓடுவதும், பிறப்பு வாழ்வு இறப்பு என்று வாழ்நாள் கழிவதும் எல்லாம் இறைவனின் திருச்செயலே. எனவே தான் காலங்கள் உமதே என்று பாஸ்கா இரவென்று பாடுகிறோம். நமது வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் அவரது திருவுளத்திற்கு அமைந்து நடக்கிறது என்பது உண்மை. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நல்லதாய் இருக்கும்படி செய்திருக்கிறார். 3:11. எனவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகம் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், நீ வாழி என்று வாழ்த்துவோம். காலங்கள் நமதே. காலங்களுக்கெல்லாம் காரணன் இறைவனே எனினும் காலங்களை பயன்படுத்துவது நம்மை பொறுத்தது என்பது உண்மை. நேரத்தை வீண் பேச்சு பேசி அல்லது சோம்பி திரிந்து நாம் வீணடிக்கவும் கூடும். அல்லது நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளவை செய்து நல்வழியிலே செலவழிக்கவும் கூடும். எல்லாம் நம்மை பொறுத்ததே. நமது நேரங்களை பிறருக்கு பயன்படும் வகையில் உபயோகப்படுத்துகிறோமா? காலத்தை கடந்து நம்மை மீட்க முடியாது. பழங்காலத்தை எண்ணி எண்ணி நிகழ்காலத்தை புறக்கணிக்கிறோமா? அல்லது வருங்காலத்தை பற்றி கனவுள்ளக கற்பனை காட்சிகளில் காலத்தை கடத்துகிறோமா? இரண்டுமே தவறு. ஒவ்வொரு மணித்துளியும் நிகழ்காலத்திலே முக்கியமானது என்பதை உணர்ந்து செய்வதை திருந்த செய்கிறோமா? முயற்சி திருவினையாக்கும் என்றனர் ஆன்றோம். இம்முறையிலே ஒவ்வொரு காரியத்தையும் அது தான் இன்றியமையாதது என்று எண்ணி முழு கவனத்துடன் செய்கிறோமா? நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் இயேசு லூக்கா 4:21. இந்த இன்று இப்போது என்பது நமது அனைத்து செயல்களையும் சிறப்புற செய்ய உதவ வேண்டும். நாளை என்பது நமது கையில் இல்லை. நேற்று என்பது செத்துவிட்டது. இன்று என் கையில் உள்ளது. இதை அழிவுக்கும் ஆக்கத்துக்கும் பயன்படுத்துவது என்னை பொறுத்தது. அன்றாட கடமைகளை கண்ணும் கருத்துமாய் செய்கின்றேனா? காலங்கள் நமக்கே. நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனினும் பெருமை உடைத்து இவ்வுலகு. குறள் 336. எனவே நமக்கிருக்கும் குறுகிய காலத்தில் கடவுளுடைய செயல்கள் திட்டங்கள் பற்றி வெறும் ஆராய்ச்சிகள் செய்வதை விட்டுவிட்டு பிறருக்கு நம்மால் செய்ய இயன்றதை செய்ய முயல்வோம். காலங்கள் நமக்காக, நாம் பிறருக்கு அன்பு செய்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன. அன்பு பணியிலே, நீதி பணியிலே சிறிதாவது நேரத்தை ஒதுக்கி உழைப்போமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே என்று வேண்டுவோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா
இயல் 9 இறை வாக்கியங்கள் 18 முதல் 22 முடிய. பேதுருடைய விசுவாச அறிக்கை அல்லது பேதுருவுடைய நம்பிக்கை அறிக்கை எனப்படும் இன்றைய வாசகம் நற்செய்தி வரலாற்றிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது எனலாம். மக்கள் இயேசுவினுடைய தனித்தன்மையையும் அவர் இறைவனின் மகன் என்பதையும் ஏற்காது அவரை ஒரு இறைவாக்கினராகவோ அல்லது புதுமை செய்பவராகவோ மட்டும் கண்ட நிலையிலே பேதுரு திருத்தூதர்கள் பெயரிலே நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்கிறார் 9:20. இதை ஏற்று இயேசு மெஸ்ஸியாவை பற்றி தனது கருத்துக்களை கூறார். இயேசு இதை ஏற்று மெஸ்ஸியாவை பற்றிய தனது கருத்தை கூறுகிறார். இயேசு நமக்கு யார்? இவ்வுலக தலைவர்களாகிய காந்தி, புத்தர், மார்ட்டின் லூத்தர் கிங் போன்ற ஒருவரன்று இயேசு, அல்லது இறைவாக்கினர் மத பெரியார்களுள் ஒருவரன்று, புதுமை செய்து மக்களை மயக்கும் ஒரு மந்திரவாதி என்று, அல்லது புது புது போதனைகள் தரும் ஒரு பேராசிரியரும் அன்று. எனக்கு இயேசு யார்? இயேசுவை நான் உலக பெரியார்களுள் ஒருவராக மட்டுமே கருதவில்லையா? அல்லது தேவைகளில் உதவிடும் ஒரு பேராளராக மட்டுமே எண்ணவில்லையா? மனிதர்களுள் ஒரு மாணிக்கம் என்று மட்டுமே நினைத்ததில்லையா? பணம் கொடுத்தால் வரம் தரும் ஒரு வியாபாரியாக மட்டுமே கண்டதில்லையா? இயேசு எனக்கு யார் என்பதற்கு நான் என்ன பதில் கூறுவேன்? இயேசு கடவுளின் மெஸ்ஸியா, கடவுளால் அனுப்பப்பட்டவர் இயேசு, கடவுளின் மகன் இயேசு, கடவுள் இயேசு. இதுவன்றோ உண்மை? கடவுள் அன்பின் வெளிப்பாடென்றோ இயேசு? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 என்பார் திருத்தூதர் யோவான். ஆம், கடவுளின் அன்பே இயேசு. ஆம், கடவுளின் அன்பே இயேசு, கடவுளின் மகனே இயேசு. எனவே தான் மத்தேயு நற்செய்திபடி நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், மத்தேயு 16:16 என்று பேதுரு கூறியதாக உள்ளது. கடவுளின் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று நம்பிக்கை பிரகடனத்தில் கூறுவது வெறும் வாய்ச்சொல்லாய் மட்டுமே அமைகிறதா? அல்லது உண்மையிலேயே நமது வாழ்க்கை தத்துவமாய் அமைந்து நம்மை வழிநடத்துகிறதா? இயேசு கடவுள் என்று உள்ளத்தில் நம்பிக்கையோடு உதட்டால் கூறுவது மட்டும் போதாது. இயேசு கடவுள் என்றால் அவரது போதனைகள், மதிப்பீடுகளை நாம் வாழ வேண்டாமா? எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 என்று பவுலடியாரோடு நாமும் கூற வேண்டாமா? அவர் போன்று நாமும் வாழ வேண்டாமா? கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்று உரியன. திருவெளிப்பாடு 5:12-13 என்று ஏற்றுவோம். இயேசு துன்புற்று மகிமையடையும் மெஸ்ஸியா. இயேசு தாம் கடவுளின் மகனாயினும் துன்பத்தின் வழித்தான் தாம் மாட்சிமை அடைய வேண்டும் என்று போதிக்கிறார். மணுமகன் பாடுகள் பலவும் கொலையின்றும் 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும். 9:22. இயேசுவின் வழியே நமது வழியுமாகும். சிலுவை இன்றி மீட்பு கிடையாது. துன்ப வழியிலன்றி இன்ப நிலை அடையாது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். யோவான் 12:24. இது இயற்கை நியதி. இதுவே இயேசுவுக்கு பொருந்தும். இதுவே நமக்கும் பொருந்தி அமைதல் வேண்டும். துன்பத் துயரங்களை இயேசுவின் கண் கொண்டு காண்கிறோமா? அன்றாடம் நமக்கு வரும் சிலுவைகளை விரும்பி ஏற்கிறோமா? ஏற்க வேண்டும். மணுமகன் பாடுகள்
பட வேண்டும். நாம் மீட்படைய மணமகன் பாடுபட்டதைப் போல் அவருடைய வார்த்தைக்காய், அவருடைய அன்புக்காய், நம் நல்வாழ்வுக்காய் பாடுகள் பலப்பட வேண்டும். இதற்காக சக்தியை திருப்பலியில் வேண்டுவோம். ஆண்டவரும் தம் அருள்மழையை நிறைவாக நமக்கு பொழிவாராக. ஆமேன்.